வாக்குறுதிகள்ல எத்தனை பொய் இருக்குன்னு உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? அந்த குட்டி பொண்ணுக்காக குட்டி கதை. பூலோகத்துல செத்தவங்க எல்லாரும் யமலோகத்துக்கு போனாங்களாமா. யமலோகத்துல வரிசையில நின்னுகிட்டு இருக்காங்க. சித்திரகுப்தன் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு, யார் என்ன செஞ்சாங்கன்னு. அப்படி வரிசையில நிக்கிறவங்க முதல் நாள் வந்து நின்றாரு. நின்ன உடனே சித்திரகுப்தன் கணக்கு பார்த்து, யமன் சார், யமன் சார், இவன் ஒரு நாளைக்கு 2 பொய் பேசுறான் யமன் சார்ன்னு சொன்னார். ரொம்ப கோவப்பட்ட யமன், பொய்யா பேசுற, பொய் பேசுற வாயில பூரி கட்டையாலேயே அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னார். அவன் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிட்டான். 2வது ஆள் வந்து நின்னார். அவனோட கணக்கு பார்த்த சித்திரகுப்தன், யமன் சார், இவன் ஒரு நாளைக்கு 10-15 பொய் பேசுறான் யமன் சார்ன்னு சொன்னார். ரொம்ப கோவப்பட்ட யமன், அத்தனை பொய்யா பேசுற, உனக்கு பூரி கட்டை எல்லாம் பத்தாது, சவுக்கு கட்டைய கொண்டு வந்து வாயில அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னார். அவனும் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிட்டான். அடுத்ததா 3வது ஆள் வந்து நின்னாங்க. அவனோட கணக்கு பார்த்த சித்திரகுப்தன், சார், இவன் ஒரு நாளைக்கு 20-25 பொய் பேசுறான் யமன் சார்ன்னு சொன்னார். யமன் ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆகி, மனுஷனா பிறந்து எப்படிரா இத்தனை பொய் பேசுறீங்க, உங்களுக்கெல்லாம் வாய் கூசாதா, இவனுக்கு சாதா கட்டை பத்தாது, தேருக்கு முட்டு கொடுக்கிற பெரிய கட்டை இருக்கும்ல, அந்த கட்டையை கொண்டு வந்து வாயில அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னான். அவன் சிரிச்சுக்கிட்டே போனான். அதை பார்த்து ஷாக்கான யமன், ஏடா அவ்வளவு பெரிய கட்டையாலேயே வாயில அடிக்க சொல்லிருக்க, நீ என்ன சிரிச்சுக்கிட்டு போறன்னு கேப்ப. அதுக்கு அவன், ஒரு நாளைக்கு 20-25 பொய் பேசுற எனக்கே தேருக்கு முட்டு கொடுக்கிற கட்டையால் அடிக்க சொல்லிருக்கீங்க, என் பின்னாடி நிக்கிறவன் திமுக தேர்தல் அறிக்க தயார் பண்ணவன், அவனோட வாயை நினைச்ச சிரிச்சேன்னு சொன்னாரா. அந்த அளவுக்கு திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கிறதெல்லாம் பொய். திமுக காரங்க தேர்தல் வந்தா கிளம்பி வருவாங்க, ஊரூரா வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. நாங்க கல்வி கடன், நகை கடன், பயிர் கடன், விவசாய கடன், பக்கத்து வீட்டம்மா கடன், பால் கடன், காய்கறி கடன், காலை கடன் கூட ரத்து பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அவங்க எல்லாம் நம்பாதீங்க. ஆட்சிக்கு வந்தா கடன் எல்லாம் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க, கொடுத்த வாக்குறுதியை தள்ளுபடி செய்வாங்க. நீங்க இந்த முறை ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க, அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. நாங்க திமுக தள்ளுபடி செய்வோம், நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழலாம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, மகத்தான திட்டங்கள், 297 திட்டங்கள். நம்ம திட்டங்களை பார்த்து பயந்து ஸ்டாலின் சொல்றாரு, இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு. யார்கிட்ட வந்து பேசுறாங்க? அம்மாவோட அதிமுக இது. அம்மா வழியில ஆட்சி நடத்துற அண்ணன் எடப்பாடியாரோட அதிமுக இது. நாங்க சொன்னது செய்வோம், செய்யறது மட்டுமே தான் சொல்லுவோம். அம்மா தாலிக்கு 8 கிராம் தங்கம் தரோன்னு சொன்னோம், கொடுத்தோம். மாணவர்களுக்கு மடிக்கணினி தரோன்னு சொன்னோம், கொடுத்தோம். ஸ்கூலுக்கு போறதுக்கு சைக்கிள் தரோன்னு சொன்னோம், கொடுத்தோம். இலவசமா 100 யூனிட் மின்சாரம் தரோன்னு சொன்னோம், கொடுத்தோம். சொன்ன அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றின ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்பவும் மகத்தான திட்டங்கள். வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அரசாங்கமே இடம் கொடுத்து வீடும் கட்டித்தரும். மாணவர்கள், வேலை இல்லாத மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000 +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். சிறு வியாபாரிகள், சின்ன சின்ன கடையை வச்சுக்கிட்டு பிழைக்கிற சிறு வியாபாரிகளோட வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு இருக்கணும்ன்றதுக்காக சிறு வியாபாரிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்கள் வாழ்க்கையில முன்னேறணும்ன்றதுக்காக நீங்க தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். தாய்மார்கள் கடந்த 5 வருஷம் உதயசூரியன் ஆட்சியில இருட்டுல மட்டுமே வாழ்றாங்க. இருட்டுல வாழ்ற தாய்மார்களோட வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். அண்ணன் எடப்பாடியார் ஒரு பச்சை தமிழர்,
விவசாயி மகன். அதனால பொங்கல் திருநாள் அன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளிக்கு தரமான சேலை, தரமான வேட்டி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளோட கூட்டுறவு வங்கியில இருக்கிற கடன் தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில இருக்கிற கடன் தள்ளுபடி செய்யப்படும். தாய்மார்களுக்காகவே இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். கடந்த 5 வருஷம் திமுக கஷ்டப்பட்டாங்க. உங்க கஷ்டத்தை கொஞ்சமாவது போக்கணும்ன்றதுக்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வரான உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவு நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். இன்னும் எத்தனையோ திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக. அதிமுக காரங்க மக்களுக்காக திட்டம் போடுவாங்க. ஸ்டாலின் குடும்பத்துக்காக திட்டம் போடுவாரு. தயவு செஞ்சு நம்பாதீங்க. தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக, தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, முதியவர்கள் சுதந்திரமா வெளியில நடமாடணும்ன்றதுக்காக, விவசாயிகள் பாதுகாப்புக்காக தயவு செஞ்சு ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. மறந்துட்டம்மா, முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைப்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாய் இனிமே 2000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். தயவு செஞ்சு ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. அம்மாக்கு ஓட்டு போடுங்க. தமிழன் தன்மானத்தோட வாழ, தமிழ்நாடு முன்னேற அம்மாக்கு ஓட்டு போடுங்க. அம்மாவை நம்பினா ஆண்டவனை நம்பின மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாரும் இருப்போம். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம அன்பு சகோதரி பி. சத்யபாமா அவர்களுக்கு உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். நான் இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒருவேளை மறந்தாலும் பரவாயில்ல, இந்த 2 வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சொத்த வேஸ்ட்.